அதனால தான் கேட்குறேன். இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? கேட்டு முடிச்சுல வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வாட்டி கேட்டுடலாம் தோணுது. அவங்களோட எனர்ஜி எங்கே இருக்குதுன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ நீ எங்கே இருக்கிறன்றதை ஃபஸ்ட்டு எனக்கு தெளிவாக சொல்லு. மை காட், இங்கே வந்து சில பேர் வரப்போகிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ இந்த இடத்துலேருந்து போக. இப்போது எனக்கு பசி எடுக்குது. உனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா சொல்லு, கண்டிப்பாக உனக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணுறேன். உனக்கு பசிக்குதா? கேக்குதா? பேய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பிடிக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு பீஸ் உனக்கு தான். ஹலோ, உள்ளே யாரு தெரிஞ்சுக்கலாமா? Shit. Okay. ஹலோ, வீட்டோட சாவி மாட்டிடுறேன். உள்ளே யார் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ தான் உள்ளே வந்தேன். ஆனால் நான் வந்த உடனே உங்களுக்கு நான் வந்திருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் இருக்கீங்கன்ற ப்ரெசன்ஸ் இப்போ நீங்கள் எனக்கு மறுபடியும் காட்டியிருக்கீங்க தானே? நான் சொல்கிறது உண்மைனா ஏதாவது மறுபடியும் எனக்கு அறிகுறி கொடுக்க முடியுமா? Oh my God. யார் உள்ள? ஹலோ, ஹலோ, இந்த டோர் லாக்கில் தான் இருக்குது. லைட்ஸ் வச்சுங்க. ஃபேன் ஓடுது. ஓகே, வந்தோடனே நீங்கள் இருக்கிறீங்கன்ற ப்ரெசன்ஸ் எனக்கு காமிச்சிட்டீங்க. தேங்க்யூ. நைஸ். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வந்தோடனே உள்ளே வேறு யாராவது இருக்காங்களான்றதை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்துக்கிறேன். அந்த ரூம் வந்து நான் சொன்ன மாதிரி போன வாட்டி மாதிரி லாக் பண்ணிவிட்டு கீ அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஓகே 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 யாரும் இல்லை. சூப்பர் ஃபைன். வெளியிலையும் யாரும் இல்லை. பேக் இப்போ நிப்பாட்டி தானே வச்சுருந்தாங்க ஓரமாக. ஓகே, மேபி உள்ள கேஜெட்ஸ்லாம் அதனால சாஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கட்டும்.
ஓகே, உள்ள ஈரமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஆகிருக்கு இங்கேருந்து கிளம்பி. ஓகே, ஓ மை காட், தேங்க்யூ கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன வாட்டி நம்ம வந்து இருந்தப்போ இங்கே நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய் பெட்ஷீட் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு பில்லோவும் அந்த ஒரு பெட்ஷீட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விட்டுட்டு போயிருக்காங்க இங்கே. ஓகே ஃபைன், நல்லது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் சீக்கிரமாக வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இப்போ டைம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8:33. சீக்கிரமாக வந்ததுக்கு ஒரு காரணமும் இருக்குது. போன வாட்டி வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தேன். ஸோ அதனால் நிறைய விஷயத்த வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அண்டு ஃபேன் நான் தான் போட்டேன்ல, சுவிட்சு லைட் சுவிட்சு தெரியாமல் ஆன் பண்ணுது. ஓகே ஃபைன், நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே வந்தோடனே சமயம் துரத்து எடுத்துருச்சு. ஏன்னா இந்த சேர் நோந்தது இல்லை, நோந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் டக்குன்னு எனக்கு ரைஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்று நான் வைக்கிறேன். அண்டு கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா June 14th சண்டே. அண்டு எனக்கு வந்து இவங்க இன்டிமேட் பண்ணது வந்து பிஃபோராக வந்து 1 வீக் முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ண போகிறோன்றது. அண்டு இந்த இடத்துக்கு ரிச்சுவல் பண்ண வரப்போகிறவங்க வந்து என்றைக்கு வராங்கன்னா, இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் கழித்து, அதாவது புதன்கிழமை வந்து இங்கே வரப்போகிறாங்க. அண்டு இன்றைக்கி பர்டிகுலராக நான் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அவங்களோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி நான் வந்து சண்டே வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ வந்த உடனே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து தெளிவாக காட்டிடுச்சு. என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா என் கையை டச் பண்ணலாம். கண்டிப்பாக இங்கே நான் மட்டும் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். கதவை யாரும் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஆனால் சீரியஸாக உள்ள யாருமே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து இந்தப்போ அவங்களோட ப்ரெசன்ஸை நம்மளுக்கு செம்மையாக காட்டினாங்க. அண்டு இன்றைக்கி எப்படியாவது வந்து அவங்க கூட பேசணுன்றது தான் என்னோடய ஆசை. ஏன்னா இன்றைக்கி அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் இன்றைக்கி இந்த இடத்துல ஓவர் நைட் ஸ்டே பண்ண போகிறோம் போன வாட்டி மாதிரி. அண்டு இன்றைக்கி கண்டிப்பாக போன வாட்டி மாதிரி நைட்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நின்றுடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா இன்றைக்கி அமாவாசை, அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போ நான் வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு 3 நைட் விஷன் இருக்குது. ஸோ அந்த 3 நைட் விஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு 10,000 லைக் வந்ததுன்னா அடுத்து இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ணுறப்ப அவங்க கூட இருந்து அந்த ஆன்மாவை எப்படி இந்த இடத்துலேருந்து அனுப்புகிறாங்கன்ற விஷயத்தையும் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணுறேன். சரி ஓகே, நான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நைட் விஷனை செட் பண்ணிவிட்டு வரேன்.
இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். கிச்சன் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே ஃபைன். மறுபடியும் இந்த வீடு இருந்த அதே இருட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம கேமரா வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டோம் 3 இடத்துல. ஸோ என்னென்னலாம் இப்போ நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஹலோ, இப்போ இந்த இடத்துல உண்மையிலே நீ இருக்கிறனா இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? இன்றைக்கி உன்னோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் கேட்குறேன், இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? அண்ட் அதுக்கு முன்னாடி கேட்டு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வாட்டி கேட்டுடலான்னு தோணுது. அவங்களோட எனர்ஜி எங்கே இருக்குதுன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து அதிகமாக இருந்து கம்யூனிகேட் பண்ணலான்றதை ட்ரை பண்ணுவோம். ஓகே, கேட்டு மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். கேட்டு மீட்டரை ஆன் பண்ணிட்டேன். ஓகே, லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இருக்கிற அதே இருட்டில் தான் நானும் இருக்கேன். ஸோ இப்போ என் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இப்போ என் பக்கத்தில் வரலாம். எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ரூமில் நீங்கள் இருக்கீங்களா? இப்போ இந்த ஹாலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் நீங்கள் தாராளமாக என்கிட்ட காட்டலாம். ஏய், ஓ மை காட் கைஸ், தெரிஞ்சுதா? இப்போது உங்கள் ப்ரெசன்ஸ் நீங்கள் தாராளமாக இப்போ வெளிப்படுத்தலாம். இருக்கீங்களா இப்போ என் பக்கத்தில்? ஹலோ, இப்போ தான் நீங்கள் இங்கே வந்தீங்க, அதுக்குள்ளே எங்கே போயிட்டீங்க? ஓகே, நான் இப்போ இந்த வீட்டில் என்கிட்ட லைட் இல்லாமல் சுற்ற போகிறேன் நான். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை மட்டும் எனக்கு வந்து வெளிப்படுத்தினா போதும். எங்கே இருக்கீங்க? கரெக்டாக வாசல்கிட்ட வந்திருக்கேன். மறுபடியும் ஹாலுக்கு வரேன். திக்கு திக்குன்னு இருக்கு. ஹலோ, இந்த ரூமில் இருக்கீங்களா? ஹலோ, நம்ம அந்த ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூம்லேயும் இல்லை அவங்க. ஓகே ஃபைன். எங்கே இருக்கீங்க? அதுக்குள்ளே போயிட்டீங்களா? ஹாலில் தான் நம்மளுக்கு ப்ரெசன்ஸ் கிடச்சிது. இப்போ கிச்சனுக்கு போகிறேன். கிச்சனில் இல்லை ரெஸ்பான்ஸ். நீ எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சால் தானே உன் கூட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும், உன் கூட பேச முடியும். ஸோ நீ எங்கே இருக்கிறன்றதை ஃபஸ்ட்டு எனக்கு தெளிவாக சொல்லு. இங்கே தான் எனக்கு நேராக தான் இருக்கியா? ஓகே, எனக்கு நேராக தான் நீ இப்போ என் பக்கத்தில் தான் இருக்கிறேன்னா இதை 2 வரைக்கும் எரிய வைக்க முடியுமா உன்னால்? 3 லைட் எரியுது, அதுக்கும் மேலே அதிகமாக எரிய வைக்கணும். ஃபோக்கஸ் ஆகும்போது பிளர் ஆகுது. நைட் விஷனில் தெரியும் நினைக்கிறேன் கிளியராக. ஓ மை காட், ப்ளீஸ் நீ இங்கே தானே இருக்க? அப்போ நான் இங்கே இந்த ஹாலில் இருந்தே இந்த சைடு தான் இருக்கியா? ஹலோ, இன்னும் இப்போ உன்னோட எனர்ஜி அப்படியே டவுன் ஆயிடுச்சு.
ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, நான் இங்கேருந்தே உன் கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். நீ தாராளமாக என் கூட பேசலாம், சரியா? உன்னை எந்த விதத்துலேயும் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரலை. நான் இப்போ லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நீ இந்த இடத்துல இருக்கிறன்றதை இந்த கேட்டு மீட்டரில் எனக்கு கிளியராக ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயத்த ஷேர் பண்ணுறேன். நீ என்ன உன்னோட அண்ணனாவோ இல்லை தம்பியாவோ எப்படி வேணால் நினச்சிக்கலாம், உன் குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சிக்கோ தயவு செஞ்சு. ஏன்னா இந்த இடத்துலேருந்து உன்னை அனுப்புறதுக்கு இங்கே வந்து சில பேர் வரப்போகிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ இந்த இடத்துலேருந்து போவ, சரியா? அதனால் நான் உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்த விட்டு போகணும். அதுக்கு இல்லை வெளியில் பேய் காத்தடிக்குது வயசுங்க, பாருங்களாம் எப்படி பறக்குதுன்ட்டு. இந்த கதவோட சவுண்டு தான் இப்போ கேட்டுச்சு, டம்முன்னு இழிச்ச மாதிரி. ஓகே, ஃபைன். ஓகே, இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பயமுறுத்துறதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக வந்திருக்கேன்ற விஷயத்த உன்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்டு உன் கூட வந்து நான் பேசணும். உனக்கு என்ன ஆச்சு, யார் நீன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்தேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உன்னோட எனர்ஜி கண்டிப்பாக ஹை லெவலில் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் வந்தேன். அண்டு வந்தது காரணமும் உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் வந்தேன். ஏன்னா நான் போன வாட்டி வந்தப்போ நீ என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணலை, உன்னோட ப்ரெசன்ஸை மட்டும்தான் வெளிப்படுத்தின, நீ இங்கே இருக்கிறன்றது தான் எனக்கு காமிச்சு கொடுத்த. இன்றைக்கும் நான் வந்த உடனே நீ அதை தான் பண்ண, சேரை நகர்த்தி விட்டு. எனக்கு உன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை, பயமும் இல்லை. உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. என்னை உன் குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சி நீ யாருன்றதை எனக்கு இப்போ வெளிப்படுத்தணும். அதுக்காக நான் இன்றைக்கி ஃபுல்லாக விடிய விடிய காலையில் வரைக்கும் இருக்க போகிறேன், போன வாட்டி மாதிரி. ஆனால் போன வாட்டி மாதிரி ஏமாத்திராத. ஏன்னா நீ யார் என்னன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். பர்டிகுலராக இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் அதுதான். ஸோ தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசுங்க. அண்டு இத்தனை மணிக்கே 8 மணிக்கே வந்து உன்னோட ப்ரெசன்ஸை இவ்வளோ நீ காட்டியிருக்க அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் வந்து பார்த்தோன்னா எனக்கு சீக்கிரமாக பேச முடியும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக பேசணுன்னா நானும் வந்து சீக்கிரமாக இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன். நான் இந்த இடத்துல காலையில் வரைக்கும் இருக்கணுமா இல்லை சீக்கிரமாக உன் கூட பேசிவிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பணுமான்றதும் உன் கையில் தான் இருக்குது, அது என் கையில் கிடையாது. ஓகே, உனக்கு என் கூட பேச விருப்பம் இல்லைனா கூட உன்னை என்கிட்ட பேச வைக்கிறதுக்கு என்னால் முடியும். ஸோ உன்னை வந்து ஹர்ட் பண்ணி அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணல. ஸோ தயவு செஞ்சு என்னை அதை பண்ண வச்சிடாதீங்க. செம ஸ்வெட் ஆகுது கைஸ். பக்கத்தில் டக் டக் டக்குன்னு நாக் பண்ண சவுண்டு கேட்டுச்சு. கரெக்டாக இந்த செவரில் நாக் பண்ணால் இப்படி கேட்கும் சவுண்டு, அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இப்போது இவ்வளோ அழகான வீட்டில் வந்து பார்த்தோன்னா அட்டகாசம் பண்ணது. ஓகே ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோன்னா நான் லைட் ஆன் பண்ணாமல் அப்படியே இருக்கேன். இருக்கிற இந்த லைட்டையும் ஆஃப் பண்ண போகிறேன். நீ உன்னோட ப்ரெசன்ஸை தாராளமாக என் பக்கத்தில் வந்து காமிக்கலாம், சரிங்களா? இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து வெயிட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்றதை பார்த்தாலும்.
ஓகே, நீ இருக்கிற அதே இருட்டில் தான் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன். உன்னால் இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? நீ இருக்கிறன்ற விஷயத்த எனக்கு இப்போ கேட்டு மீட்டர்லேயும் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்ட. கரெக்டாக இந்த ஹாலில் தான் நீ இருக்கிறன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணனால தான் நான் இதே இடத்துல இருக்கேன். நிஜமாக நீ இங்கே இருக்கிறனா உன்னை எனக்கு இங்கே வெளிப்படுத்த முடியுமா? ஏதோ அசைஞ்ச சவுண்டு கேட்டுச்சு. இப்போது இங்கே வந்துட்டியா நீனு? ஓ மை காட், ஏதோ இப்போ கதவு வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ண சவுண்டு தெளிவாக கேட்டுது. கைஸ், இப்போ ஒரு கதவு வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆன சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு. அது எந்த கதவுன்றது போய் பார்க்க போகிறேன் நான். பேகு இப்போ இந்த இடத்துல நகர்ந்த சவுண்டு கேட்டுச்சுன்னு, அது ஒரு வேளை இந்த பேக் நகர்ந்த சவுண்டாக இருக்குமா? இப்போ கதவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று க்ளோஸ் ஆன சவுண்டு எனக்கு தெளிவாக கேட்டுது. ஓகே, இந்த ரூம்குள்ளே இப்போ நீ இருக்கியா? இந்த ரூம் உள்ள நீ இருக்கிறனா இப்போ எனக்கு ஏதாவது அறிகுறி காட்ட முடியுமா? செம்ம டஃப்பாக இருக்குது. ஏதோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த சத்தமும் கேட்கல. ஆனால் இந்த டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருந்தது. எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றது தெரியல. உள்ளே ஒரு நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேபி அதில் ஏதாவது கேப்சர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் இந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா காற்றுல சாத்திக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. ஏன்னா இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லாக்கில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல சாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கிளாஸ் டோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் இருக்குது. இங்கேயும் டோர்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ காற்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட். நாய் குலைக்குது கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக காற்றால் அந்த டோர் சாத்தியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னால் அது கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, பட் ஆனால் என்ன சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:12 ஆகுது. ஸோ எனக்கு வேறு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு பசி எடுக்குது. உனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா சொல்லு, கண்டிப்பாக உனக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணுறேன். உனக்கு பசிக்குதா? உனக்கு ஃபுட் வேணும்னா சொல்லு, கண்டிப்பாக நான் ஆர்டர் பண்ணுறேன். 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம். கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்லாம். ஏன்னா இந்த லைட்டு தான் வந்து பார்த்தோன்னா உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல. இயற்கையான லைட் வந்து பார்த்தோன்னா உனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நீ உன்னோட ப்ரெசன்ஸை வந்து காமிக்கிற. போன வாட்டி வந்திருந்தப்போ நீ அப்படி தான் வந்து பார்த்தோன்னா உன்னோட ப்ரெசன்ஸை எனக்கு வெளிப்படுத்தின. ஸோ அதனால் கேட்குறேன். கேண்டில் லைட்டு வந்து பார்த்தோன்னா ஏற்றி வைக்கிறேன். நைட்டு டின்னர் சாப்பிட்லாமா?
என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறியா? ஹலோ. சரி ஓகே, உனக்கு பசிக்கல போலக்கு, எனக்கு ஆனால் செம்மையாக பசிக்குது. ஸோ நான் இந்த இடத்துல இப்போது லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். சாப்பாடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். உனக்கு நான்வெஜ் பிடிக்குமா வெஜ் பிடிக்குமா அதையாவது சொல்லலாம்ல? செம்ம ஸ்வெட் ஆகுது கைஸ், சத்தியம் முடியல. இது பயத்தால் வர ஸ்வெட்டு தான். கேட்குதா? எதையோ வந்து போட்டு உருட்டுற மாதிரியோ டம்னு வந்து பார்த்தோன்னா ஏதோ வைக்கிற மாதிரி இந்தமாரி சவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக இங்கே கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஓகே ஃபைன், கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேமரா ஆஃப் பண்ண போகிறேன் கைஸ். லைட் ஆன் பண்ணால் அது ரொம்பவே ஸ்வெட் ஆகுது. ஸோ அதனால் டியூப்லைட் எரியலையா? ஓகே. ஸோ நான் இப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ண போகிறேன் கைஸ். ஃபுட்டு ஆர்டர் போட்டு ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றப்ப ஏதாவது நடக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். அது வரைக்கும் இங்கே இருக்கிற நைட் விஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வேலைகளை வந்து அது கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். வேறு ஏதாவது நடந்தால் வந்து பார்ப்போம் என்ன நடக்குது. கைஸ் ஃபைனலாக நம்மளோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ நான் அதை போயிட்டு பிக்கப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குதான்றதை பார்த்து இப்போ அப்படியே வந்து டிவியும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன். இந்த இடம் ஃபுல்லாக பிட்ச் பிளாக்கில் இருக்கும். நைட் விஷனில் என்னென்ன நடக்குதுன்றத வந்து பார்த்துலாம். ஓகேவா? நான் கீழே போயிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ, கோவமாக இருக்கியா? எதுக்கு செவத்தை போட்டு குத்துற? கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் மேலே யாரோ தம்மு தம்னு குதிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. மேபி மேல் வீட்டில் யாராவது குதிக்கிறாங்களே தெரில. ஆனால் அந்த சவுண்டு இவ்வளோ கேட்குமான்றது தெரியல. கேட்குதா? ஏதோ கோவமாக இருக்கியா? உனக்கு நான்வெஜ் பிடிக்காதா? உனக்காக தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். பேய்ங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பிடிக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதிகமாக எல்லோரும் நான்வெஜ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. உனக்கு நான்வெஜ் என்னம்மா? ஏன்னா இது வாங்கிட்டு வந்தோடனே தான் இப்போ எனக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்குது. ஏதாவது இவ்வளோ நேரம் சோறு தம்னு குத்துன மாதிரி இருந்தது. ஹலோ,
டோரை லாக் பண்ண எல்லாம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஒருவேளை சிக்கனுக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ வேகமாக ஓடியாடுறியா நீனு? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் சிக்கன். உனக்கு சிக்கன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உனக்காக தான் 65 வாங்கியிருக்கேன், அதுவும் போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன். நீ இங்கே தான் இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த சிக்கனை எடுத்துடாத, நானே உனக்கு தரேன். வயசு இவ்வளோ நேரம் ஜாலியாக டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். டிவிக்கு இதுக்கப்புறம் இப்போ வேலை இல்லை, டிவி ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே. இப்போ நான் உனக்கு சிக்கன் தரேன், சரியா? ஆர்டர் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10:05 கரெக்டாக. கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்து டைமை வந்து ஓட்டிட்டேன். அண்ட் இடையில நம்மளோட வீடியோஸே வந்து போட்டு நானே பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய வீடியோஸ் பார்த்தியா? உனக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு சிக்கன் வேணும்னா இப்போ நீங்கள் என் பக்கத்தில் வரலாம், தாராளமாக என் பக்கத்தில் வரலாம். நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் இங்கே. ஸோ உங்களுக்கு சிக்கன் வேணும்னா இப்போ என் பக்கத்தில் வரலாம். என் கையில் தான் இருக்குது. இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணால் இப்போ நீங்கள் வருவீங்களா? ஓகே, ஃபைன். இந்த லைட்டையும் நான் ஆஃப் பண்ணுறேன். உனக்கு சிக்கன் வேணும் அப்படின்றது உண்மைனா எனக்கு நீ ஏதாவது உன்னோட ப்ரெசன்ஸை வெளிப்படுத்தணும். அது என் கண்ணுக்கு நேராக வெளிப்படுத்தணும்னு நினச்சாலும் சரி. ஆனால் லைட் ஆஃப் பண்ணிட்டா இங்கே எனக்கு ஒன்றுமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ என் கண்ணுக்கு நேராக உன்னால் வெளிப்படுத்த முடியாது. நீ என் முன்னாடி வந்து நிற்கலாம். இப்போது இவ்வளோ நேரம் செவுத்தை போட்டு டம்மு டிம்னு குத்திட்டு இருந்த, ஓடிக்கிட்டு இருந்தல்ல, அந்த மாதிரி ஏதாவது என் பக்கத்தில் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உன்னோட ப்ரெசன்ஸை வெளிப்படுத்தினால் நான் உனக்கு இந்த சிக்கனை தருவேன். ஓகே, டீலா? ஓகே, ஃபைன். உன்னோட அமைதியை வந்து பார்த்தோன்னா நான் டீல்னு எடுத்துக்கிறேன். நைஸ். செமையாக இருக்குது கலர், பார்க்குறதுக்கு காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். ஏதோ ஒன்று. என்னடா இவன் பசிக்குது, செம வாசனை. என்னடா இவன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் சிக்கனை மட்டும் ஆர்டர் போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேன். 2 தோசை, ஒரு ஆம்லேட் மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது இன்னும் வரல. சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. ஸோ அது வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணுறேன். கைஸ், இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். சிக்கனை கையில் எடுத்துக்கிறேன்ப்பா. சிக்கனை வந்து தூக்கின்னு போயிட போகுது. இப்போது சிக்கன் வந்து பார்த்தோன்னா என் கையில் தான் இருக்குது. உனக்கு வேணும்னா உன்னோட ப்ரெசன்ஸை நான் சொன்ன மாதிரி உன்னோட உருவத்தை எனக்கு இங்கே வெளிப்படுத்து. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் உன்னோட உருவத்தை பார்க்கவே இல்லை. செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரீமாக ஸ்வெட் ஆகுது வயசு. யாரோ
வேகமாக நடந்த மாதிரி சவுண்டு கேட்டது. ஹலோ, இந்த வீட்டில் 99% 1% அந்த ரூம் மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஓகே, செம்ம ஸ்வெட் ஆகுது. ஓகே, உனக்காக வந்து பார்த்தோன்னா நான் இப்போ ஒரு சிக்கன் பீஸ் தரேன், அதை வந்து எடுத்துக்கிறியா? அதை நான் உனக்கு தரேன், அதை வந்து நீ எடுத்துக்கோ. அகைன் வந்து பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிவரு வந்து பார்த்தீங்கன்னா டங் இடிக்கிற மாதிரி சவுண்டு வந்து தெளிவாக கேட்குது. லாஸ்ட்டாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தப்பையும் இதே மாதிரி தான் நம்ம பக்கத்துலேயே நிறைய ஆக்டிவிட்டிஸ் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கேப்சர் ஆகிடுச்சு. ஓகே, கேட்டுதா 2 நாக் சவுண்டு? எனக்காக மறுபடியும் அந்த நாக் சவுண்ட் க்ரியேட் பண்ண முடியுமா? மறுபடியும் உங்கள்கிட்ட மேலே கேட்குதா, கீழே கேட்குதா, சைடில் கேட்குதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். சரி, ஓகே. இப்போ அவங்களுக்காக நம்ம சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து அந்த பிளேட்டில் கேட்குதா ஓடுறாங்க, தெளிவாக ஓடுறாங்க யாரோ. இந்த பாரு, என்கிட்ட சண்டைலாம் போடாத. நான் உனக்கு வந்து பார்த்தோன்னா சமாதானமாக நான் வாங்குறப்பே உனக்கு கேட்டேன். நான் இப்பயுமே வந்து பார்த்தோன்னா எனக்கு எடுத்துக்கிட்டு உனக்கும் தான் தரேன். ஸோ என்கிட்ட சண்டைலாம் போடாத. இந்தமாரி வேகமாக ஓடுறது ஓடியாறதெல்லாம் வேண்டாம். நீ அமைதியாக இருந்தால் நானே கொடுப்பேன். உனக்கு கொடுக்க போகிறது தான், நான் மட்டும் சாப்பிட போகிறது கிடையாது. நம்ம கேண்டில் ஏற்றி வச்சு கேண்டில் லைட் டின்னர் கூட பண்ணலாம். ஆனால் நீ இதை லைட் இருந்தால் வர மாட்டியே. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு உன் கூட வந்து பார்த்தோன்னா பேசுகிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் மறுபடியும் இங்கே வந்துட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, ஒரே ஒரு பீஸ் உனக்கு தான் ரெடியாக இருக்குது, நீ சாப்பிட்லாம். அது ஓடுற சவுண்டு ஓடிடுற சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கேட்குது. ஓகே, கேட்குதா? ஓகே, இது இங்கே சென்டராக வச்சிரும், நம்மளுக்கு நைட் விஷன் கவர் ஆகுது. ஓகே, இந்த டோரையுமே ஓப்பன் பண்ணி விட போகிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக சிக்கன் பீஸை வச்சிட்டேன், அந்த டோரும் ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம். ஓகே 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 இப்போ நான் இந்த இடத்துல லைட்டை ஆஃப் பண்ண போகிறேன். நீ தாராளமாக இப்போ இங்கே வந்து அந்த சிக்கன் பீஸை எடுத்துக்கிட்டு போகலாம். நான் உனக்கு முழு பர்மிஷன் தரேன். லைட் ஆஃப் பண்ணிடலாமா?
பார்த்தியா? ஹலோ? ஓ மை காட், சிக்கன் பீஸ் காணோம். இது இங்கே சென்ட்ரலில் இருந்தது இப்போ. ஓ மை காட். ஓ மை காட், எங்கே போச்சு அந்த பீஸு? ஹலோ? இந்த டோர் ஃபுல் லாக்கில் இருக்குது கைஸ். லாக் அது ஃபுல் டைட் லாக்கில் இருக்குது. வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அது. ஓகே, இப்போ அந்த சிக்கன் பீஸை நீ எடுத்துகிட்டு போயிட்டுன்றதை நான் நம்புகிறேன். ஆனால் சத்தியமாக நான் நம்ப முடியல. நிஜமாலே அந்த சிக்கன் பீஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? என்னது? என்னமோ இப்போ நீ சொன்ன, எனக்கு புரியல. அது என்ன சொன்னன்றது திருப்பி சொல்ல முடியுமா? உள்ள குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ஏதோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ நின்றுடுச்சு. நம்ம அங்கே இருக்கிறப்ப அந்த சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு. இப்போ அந்த சத்தமே அப்படி நின்றுடுச்சு. பீஸ் எங்கே போச்சு தெரில. ஓகே ஃபைன், சாப்பிட்டா நல்லது தான். உனக்கு இன்னும் மறுபடியும் வேணும்னா தாராளமாக என் முன்னாடி வந்து நின்று கேளு, நான் தரேன் உனக்கு. உனக்கு இன்னும் சிக்கன் வேணுமா? கிச்சனில் பாத்திரத்தை போட்டு உருட்டிகிட்ருக்கு. ஓகே, உனக்கு என் கூட பேசுறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? நான் உன் கூட பேசணும்னு நினைக்கிறேன். என் கூட பேச முடியுமா உன்னால்? ப்ளீஸ், நீ என் கூட வந்து பேசினா நான் உன் கூட பேசுவேன். தயவு செஞ்சு என் கூட வந்து பேசு. நீ யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கலாமா? கைஸ், இந்த டைமில் நான் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கூட நான் கேம் ப்ளே பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு இப்போ பசிக்குது. சாப்பிட்டு கரெக்டாக அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 12 மணிக்கு நான் அந்த கேமை ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ டைம் கரெக்டாக எக்ஸாக்டாக 10:26 ஆகுது கைஸ். ஓகேவா? ஸோ நான் அந்த கேமை 12 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆன் பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன். அண்டு ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபுட்டும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது கீழே போய் தான் இப்போ பிக்கப் பண்ணணும். ஸோ நான் அதையும் கீழே போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றேன். ஓகே கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 11:45 ஆக போகுது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு முடித்தேன். சாப்பிட்டு முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் விஷனில் வந்து கரெக்டாக பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நேரம் பவர் பேங்க் வந்து சார்ஜ் போட்டு வந்து சார்ஜ் ஃபில் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா லைட்டு எல்லாமே வந்து சார்ஜ் சட்டுன்னு இறங்கி வந்தது. ஸோ அது எல்லாத்தையும் இப்போ தான் வந்து சார்ஜ் போட்டு எடுத்து மறுபடியும் வந்து அகெயின் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே நம்ம அவங்க கூட பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரைட்டிங் மாதிரியான ஒரு மெத்தடு. ஸோ அதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் உள்ளே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிற மாதிரி நான் வந்து இப்போது இந்த இடத்துல எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். கேமரா அங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்றதை நான் சொல்லிடுறேன்.
அண்டு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ஒரு பென்னு. ஓகேவா? இப்போ நம்ம கேள்வி கேட்டதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம அனுப்ப போகிறோம். இதில் நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வருதா இல்லையான்றதை தான் செக் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேனாவை மட்டும் நான் உள்ளே வைக்க போகிறேன். ஸோ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கட்டும். ஓகே, இங்கே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பின் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்கிறேன். ஓகே, ரைட். ஓகே, ஃபைன். இந்த டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டுது எனக்கு. இப்போது கேட்டுதா உங்களுக்கு? ஏன்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இந்த சைடில் இப்படி திரும்பினேன் பேப்பர் எடுக்கிறதுக்கு. சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து இந்த நடக்கிற சவுண்டு, ஓடுற சவுண்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட இந்த 1 ஹவராக வந்து கேட்டுகிட்டு தான் இருந்தது. 1.5 ஹவராக கேட்டுக்கிட்டே தான் இருந்தது கண்டினியூஸாக. நான் அது எதுவும் கேர் பண்ணிக்கல. கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருந்தேன். அண்டு இப்போ அவங்க கூட பேசுகிறதுக்கு கரெக்டான டைம் வரப்போகுது. ஸோ இதை எடுத்து நான் இப்போ உள்ளே அனுப்ப போகிறேன். ஓகே, ஓகே. இப்போது இங்கே இருக்கிற அந்த ஆன்மா கிட்டே நான் வந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்களும் என் கூட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் கூட பேசுகிறதுக்கு நான் வந்து இந்த பேப்பரை இந்த ரூம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப போகிறேன். நான் டோருக்கு வெளியே இருக்க போகிறேன், நீங்கள் டோருக்கு உள்ளே தான் இருக்க போகிறீங்க. சரியா? நான் உங்களை பார்க்க போகிறதே கிடையாது. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இந்த பேப்பரில் எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஓகே? பண்ணி தர முடியுமா உங்களால்? ஓகே, நைஸ். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்ப போகிறேன். ஓகே, ஓகே. இப்போ என்னால் அதை இழுக்கக்கூட முடியாது, பார்த்துக்குங்க. ஓகே, உள்ளே தள்ளிட்டேன் நல்லா. ஓகே, இப்போது இந்த இடத்துல இருக்கிறது ஒரு பெண் ஆன்மா தான் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் நீ இங்கே இருக்கிறன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தயவு செஞ்சு நீ யாருன்னு சொல்கிறியா எனக்கு? ஓ மை காட், எஸ், பேப்பர் இழுத்துட்டாங்க. பேப்பர் உள்ளே போயிடுச்சு. ஓ ஷிட். ஹலோ, பேப்பர் சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்தாங்க. இப்போது ரெஸ்பான்ஸ் வரும் நம்புகிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் இருக்குது. கேட்குதா? Guys, ஓ, இன்னும் ஹிந்தியில் இருக்கு. ஓ மை காட், எனக்கு ஹிந்தி தெரியாதே. எனக்கு ஹிந்தி வேறு தெரியாதே. ஒரு நிமிஷம். இந்த ஃபோனில் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். புகார் ஆ காயா ஹாயா. ஐயோ, என்னன்னு புரியலே. மராத்தி டிடெக்டட் டு ஹிந்தின்னு சொல்லிட்டு வருது. மராத்தியா இது? ஓ ஷிட். சுத்தமாக புரியல. நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பார்க்குறேன். தமிழ். காய்ச்சல் வந்து விட்டதா? நீங்கள் யாருன்னு கேட்டேன். எனக்கு காய்ச்சல் வந்து விட்டதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். எனக்கு புரியல.
உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மறுபடியும் இந்த பேப்பரை உள்ளே அனுப்புகிறேன். உங்கள் பேர் என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள். மறுபடியும் இந்த பேப்பரை உள்ளே அனுப்புகிறேன். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் யார்? மறுபடியும் பேப்பர் உள்ளே போயிடுச்சு. நூர் ஜோர் ஐலாவா? கைஸ் இப்போ நான் ஹிந்தியில் மாற்றிருக்கேன். ஹிந்தி மாதிரி தெரிஞ்சது சொல்லிட்டு ஹிந்தியில் மாற்றினேன். ஸோ அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோர் ஐலான்னு வருது. உங்களோட பேர் வந்து ஜோர் ஐலாவா? அதை தான் இப்போ நீங்கள் எனக்கு சொன்னீங்களா? உங்கள் பேர் ஜோர் ஐலா தான்னா ஆமான்னு சொல்ல முடியுமா? மறுபடியும் அதே தான் வந்திருக்கு. பாருங்களா? ஓ ஷிட். Oh my god. Translate ஆப்பே இல்லை கைஸ் என்கிட்ட. ஒரே நிமிஷம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் மறுபடியும் அதே தான் வந்து எழுதி அனுப்பியிருக்கீங்க. ஸோ உங்களோட பேர் நூர் ஐலாவா? ஆமாண்ணா, எனக்கு இதில் பதில் கொடுங்க. உங்கள் பேர் நூர் ஐலாவா? ஓ மை காட் காய்ஸ், சட்டுன்னு எவ்வளோ போயிடுச்சு மறுபடியும். ஓகே, இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதில் இன்ஸ்டால்லே வச்சு இல்லை நான் வரேன். காமான் ஆடெல்லாம் வேறு வருது. கமான் இன்ஸ்டால் ஆகு சம்திங் இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரியாது. ஸோ நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, கமான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு கைஸ். கண்டினியூ. ஓ மை காட். ஓகே, நீங்கள் எந்த ஊருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். நான் அதுக்கான பதில் எனக்கு சொல்ல முடியுமா? எப்போ கட்டாச்சு தெரியலையே இது. அவங்க எந்த ஊருன்றதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஏன்னா அவங்க யார் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் நான் வந்து ஆசைப்பட்டு இங்கே வந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். எழுதியிருக்காங்க. குஜராத்தியா? நூர் ஐலா ஆம் குஜராத்தி. ஓகே நீங்கள் குஜராத்தின்னு சொல்கிறீங்க, ஃபைன். ஆக்சுவலாக நீங்கள் குஜராத்தின்னு சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் இறந்துருக்கீங்க, எப்படி இறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். மை காட், அந்த பேப்பர் ஒரு செகண்ட் உள்ளே சருன்னு போகிறப்ப எனக்கு பக்குன்னு இருக்குது. உங்களுக்கு நான் பேசுகிறது நல்லா புரியுதா? புரியுறவங்க தான் அவங்க ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இன்னொரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருந்தனால இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கோம். டெக்னாலஜி வளர்ந்தது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் விஷன் இருக்குல்ல, அந்த நைட் விஷனில் கண்டிப்பாக எல்லாமே கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே,
ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தற்கொலையா? தற்கொலை பண்ணிக்கிட்டேன்ட்டு இருக்காங்க. ஓ மை காட். நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எனக்காக சொல்ல முடியுமா நீங்கள் எதுக்காக இறந்தீங்கன்னு? ப்ளீஸ் எனக்காக பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ். நீங்கள் ஏன் இறந்தீங்கன்னு பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்காக நீங்கள் எதுக்காக இறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பேப்பர் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் வேறு எதுவுமே எழுதலை அவங்க. நீங்கள் எதுக்காக இறந்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஓகே ஃபைன். பதில் சொல்கிறீங்களா? எதுக்காக நீங்கள் தற்கொலை பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எழுதியிருக்காங்க ப்ளீஸ், இது எழுதியிருக்காங்க. குடும்பத்தால் கொலை செய்யப்பட்டானா? ஓ மை காட். குடும்பத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ ஷிட். குடும்பத்தால் நீங்கள் இறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. என்ன காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன ரீசன்? நானே தள்ளிவிட்டது வந்து கோர்ஸ்லாம் நினைக்கிறேன். என்ன ரீசன்னால நீங்கள் இறந்தீங்க? ப்ளீஸ் பதில் சொல்லுங்கள். நீங்கள் கோவப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் இதெல்லாம் கேட்குறேன். ப்ளீஸ் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாமல் எனக்கு கொஞ்சம் பதில் கொடுங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் இறந்தீங்க? உங்கள் தற்கொலைக்கு காரணம் உங்கள் ஃபேமிலி தான் சொல்கிறீங்க. அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நான் போன வாட்டி வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை. ஆனால் அவங்க இருக்கிறன்ற ப்ரெசன்ஸை மட்டும் வந்துருச்சு. அன்பா? அன்புன்னு சொல்கிறாங்க. அன்பு மீன்ஸ் அன்புனா இங்கிலீஷில் லவ்னு சொல்லலாம்ல. ஓகே, நீங்கள் லவ் ஃபெயிலியரால் இறந்துட்டீங்களா? என்னோடய கெஸ்ஸிங் கரெக்ட்னா நீங்கள் லவ் ஃபெயிலியரால் இறந்துட்டீங்களா? எனக்கு அதுக்கான பதில் சொல்கிறீங்களா? நீங்கள் காதல் தோல்வியால் இறந்துட்டீங்களா? சத்தியமாக நான் நம்ப முடியல. எஸ், இங்கே பாருங்களா. ஆமான்னு தான் வந்திருக்கு பதில். ஓகே, நீங்கள் காதல் தோல்வியால் இறந்துட்டீங்க. ஓகே, ஆனால் வந்து இந்த குடும்பம் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாங்க? எதுக்காக இந்த குடும்பத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன்னா அவங்க வந்து இந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தான் இங்கே இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்கள எதுக்கு நீங்கள் துன்புறுத்துறீங்க? எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க?
நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தான் இறந்தீங்களா ஃபஸ்ட்டு? இல்லை நான் கேட்குறதுக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க? இந்த வீட்டில் ஏன் எதுக்காக இருக்கீங்க? எனக்கு அதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்கள். பேப்பர் வெளில வந்துகிட்டே இருக்கு. ஓகே, கோவப்படாதீங்க. நான் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். எதுக்காக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க? எதுக்காக இந்த வீட்டில் இருக்கீங்க? பதில் சொல்லுங்கள். ஓ மை காட், ஜோசப் என் காதலன். கைஸ் தெரியுதா? ஜோசப் என் காதலன். ஹலோ, நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை. நீங்கள் ஜோசப்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீட்டில் இருக்காரே அந்த ஜோசஃபை சொல்கிறீங்களா நீங்கள்? ப்ளீஸ் எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது இந்த வீட்டில் இருக்கு. ஹலோ, ப்ளீஸ் எனக்கு பதில் கொடுங்க. இந்த வீட்டில் இருக்காரே அந்த ஜோசஃபா நீங்கள் சொல்ல வர்றது? ப்ளீஸ் இந்த வீட்டுக்கு கூட்டு வர அவர் பேர் ஜோசப் தான். டாக்டர் காதலரா? நைஸ், டாக்டர் காதலர்னு எதோ சொல்லிட்டேன். ஆம் காதலன். ஆமாம். ஓ மை காட். அப்போ இங்கே இருக்கிற ஜோசப் அவரை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணீங்களா? அவர் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே. ஏன் கல்யாணம் பண்ணலை? இறந்துட்டேன்றதுக்கு தற்கொலைன்னு சொன்னாங்க. அடுத்து ஏன் இறந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க குடும்பம்தான் காரணம்னு சொன்னாங்க. இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சனே நூர் ஐலா. ஓகே, இவங்களோட பேர் நூர் ஐலா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. இவர் பேர் வந்து ஜோசப். அப்போ இவர் கிறிஸ்டியன். ஓகே, நான் ஒரு கெஸ் பண்ணுறேன், அது கரெக்டானு கேட்போம். ஓகே, நீங்கள் 2 பேரும் சேர முடியாததுக்கு காரணம், நீங்கள் வந்து தற்கொலை பண்ணதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். எனக்கு இதில் சொல்ல முடியுமா? நீங்கள் 2 பேரும் சேர முடியாததுக்கான காரணத்தை சொல்ல முடியுமா? எனக்கு இன்னமும் அவங்களோட ரிலீஜன் தான் அவங்களுக்கு காரணமாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத பதில் வர்றதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் நினச்சது தான் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து பதில் வர்றதுக்குள்ளே. கமான் மத பிரச்சனை. நான் கெஸ் பண்ண மாதிரியே அவங்களோட மதம் தான் பிரச்சனையாக இருக்குது.
ஆனால் அவர் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலை. ஓகே சரி ஓகே, நீங்கள் மத பிரச்சனையால் ஒன்றும் சேர முடியலன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதை கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேரணும்னு நினச்சிங்க, பட் உங்கள் 2 பேராலையும் சேர முடியல. ஓகே ஓகே புரியுது. அப்போ நான் இவ்வளோ நேரம் கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். உங்கள் 2 பேராலையும் சேர முடியல. ஆனால் நீங்கள் அவர் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாரு, அவரை சந்தோஷமாக வாழ விடலாம்ல. இங்கே நீங்கள் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே. ஓகே ஃபைன், கோவப்படுறீங்கன்னு தெரியுது, கோவப்படாதீங்க. ஓகே ஓகே நீங்கள் கோவப்படாதீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களை இந்த வீட்டை விட்டு நீங்கள் தான்ன்றது தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக தான். ஓகே நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு புரியுது. நான் அவங்களோட நல்லதுக்காக தான் சொல்ல வரேன். இன்னும் 3 நாளில் இந்த இடத்துக்கு ரிச்சுவல் பண்ணுறதுக்காக சில பேர் வராங்க. அவங்க வந்தாங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து அனுப்புவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த இடத்துலேருந்து போயிடுறீங்களா? ஏன்னா உங்களோட நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நான் இங்கே யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசைப்பட்டு தான் வந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு இவ்வளோ பொறுமையாக எனக்கு பதில் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அதே சமயம் நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்ன வாக்குப்படி உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மறந்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்கள் 2 பேரோட லவ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக உண்மையாக இருந்தனால தான் நீங்கள் அந்த லவ்வுக்காக வந்து தற்கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. அப்படி இருக்கிறப்ப அவர் உங்களை மறந்துருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா காரணம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் எனக்காக பதில் சொல்ல முடியுமா? இவ்வளோ நேரம் என்கிட்ட அழகாக பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. இப்போ ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? உள்ளே அனுப்புகிற பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கு. பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னை உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரதராக நினச்சி பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா என்ன காரணம்? ப்ளீஸ் என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். பதில் சொல்கிறீங்களா? எனக்கு ஜோசப் வேண்டும். ஓ மை காட். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. உங்களோட அன்பு பாசம் எல்லாமே எனக்கு புரியுது, தெளிவாக புரியுது. ஆனால் நீங்கள் நினைக்கிறது இப்போ வந்து தப்பு. இப்போ நீங்கள் அவர் வேணும்னு நினச்சா வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது சாத்தியம்? இப்போ அவர் சந்தோஷமாக இருக்கார். இல்லை அவர் மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் இல்லாமல் கூட இருக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த முடிவுக்கு
நீங்கள் அவசரப்பட்டு வந்து எடுத்த முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் இப்போ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐலா சிஸ்டர், நீங்கள் இப்போ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ப்ளீஸ், நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கும். அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உங்களோட லவ் ஒன்றா சேரும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க ப்ளீஸ். இதை நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஆன்மாவாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கோவப்படுறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட நல்லதுக்காகவும் மிஸ்டர் ஜோசப் அவரோட நல்லதுக்காகவும் தான் நான் இந்த விஷயத்தை கேட்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் இந்த இடத்துலேருந்து போகிறீங்களா? எனக்காக எனக்கு இதில் பதில் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி பண்ணுறதை பார்த்தா நீங்கள் போக மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. ப்ளீஸ், ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். இப்போது நீங்கள் வந்து வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வாழ விடலாம்ல. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் போகணுன்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் கொடுங்க. ஓ மை காட், இவங்ககிட்ட என்னால் வந்து ரொம்ப ஹாஷாகவும் பேச முடியல, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து பண்ண தப்புக்கு இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றுக்க முடியும்? நீங்கள் தற்கொலை பண்ணிக்காமல் இருந்திருந்தால் மேபி வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். எங்கேயாவது வெளியே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத தூரத்துலேயாவது போயிட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்து இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழைத்தனமாக சூசைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் இது? ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போகணும். நான் உங்கள்கிட்ட அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறேன். இங்கேருந்து போவன்றதை எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஓ மை காட், பேப்பர் ரொம்ப வேகமாக வெளியே வருது. ஓகே ஃபைன். நீங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஜோசப் வேணும்னு சொல்கிறீங்க. அவரை எப்படி உங்களால் வந்து அடைய முடியும்? அவர் உயிரோடு இருக்கார், நீங்கள் உயிரோடு இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவரை நீங்கள் எப்படி அடைவீங்க? எனக்கு அதுக்கான பதில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா நர்வஸில் இருக்கேன் நான். எவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்றதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ மை காட். ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கூட எப்படி நீங்கள் சேர முடியும்னு ஆசைப்பட்றீங்க? எனக்கு அதுக்கான பதில் கொடுங்க ப்ளீஸ். செமையாக ஸ்வெட் ஆகுது. வந்துருச்சு பேப்பர். ஐயோ, நிறைய எழுதிருக்குங்களே, என்னன்றதே தெரியலையே. அவரது மனைவி மீது அதிகாரமா? ஓ மை காட் கைஸ், அவரது மனைவி மீது அதிகாரம் மீன்ஸ் ஓகே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
தமிழ் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். மனைவி மீது ஜோசப் தான் மனைவி மீது அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜோசப் ஓ மை காட் கைஸ், ஆக்சுவலாக ஜோசப் தன் மனைவி மீது அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புரியலையே. மாற்றி மாற்றி காட்டுது டிரான்ஸ்லேட்டரு. இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன்ல, இப்போ பாருங்களா 3வது லைன், எனக்கு ஜோசப் வேண்டும், அவரது மனைவி மீது அதிகாரம். இப்போ ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப வேறு மாதிரி காட்டுச்சு. ஜோசப் தன் மனைவி மீது அதிகாரம். இப்போ ஓ மை காட், இதில் லைட் அதிகமாக படுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி காட்டுது கைஸ். இந்த பாருங்க, ஓ மை காட், டக்கு டக்குன்னு மாறுது. சரி ஓகே, ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்ல வர்றத வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இருங்களா, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சா நான் எடுக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் இருங்க, இப்படியே இருங்க. ஒரு ஆணின் மனைவி மீது எனக்கு அதிகாரம் வேண்டும், ஜோசப் தன் மனைவி மீது. ஐயோ, ஸ்க்ரீன்ஷாட் கமான். ப்ளீஸ் கோவப்படாதீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியல. ஓ மை காட் கைஸ், பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆக மாட்டுது. சரி ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் மனைவி மீது கொண்டிருக்க வேண்டும் என விரும்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியுது. அதாவது நீங்கள் அவங்களோட மனைவி மேலே வந்து பார்த்திங்கன்னா பொசஸ்ட் ஆகி அவர் கூட வாழணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? ஓ மை காட், அவரோட வாழணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்றது உண்மைனா அதை நீங்கள் ஜோசஃபோட மனைவி மேலே வந்து பார்த்திங்கன்னா பொசஸ்ட் ஆகிட்டு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு விரும்புகிறீங்க அப்படின்றது உண்மைனா எனக்கு 3 டைம்ஸ் நாக் சவுண்ட் கொடுக்க முடியுமா? ஓகே ஃபைன், புரியுது, நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பெரிய தப்பு பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணது வந்து எவ்வளோ பெரிய தப்போ அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தப்பை இப்போ நீங்கள் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறீங்க. பட் அதை நான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க விட மாட்டேன். நீங்கள் எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் சரி, அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்க முடியாது. ஓகே சிஸ்டர், நான் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து போகணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள். ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வாழ விடுங்க. ஆனால் நீங்கள் வந்து கோவத்தில் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன். இது நமக்கு தேவைப்படும் முக்கியமான விஷயம். ஓகே, ஓகே கைஸ் சரி ஓகே கைஸ், நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஜோசப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க பிளான் பண்ணதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல போகிறேன். அண்ட் இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல வந்து நைட்டு ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. ஏன்னா அவங்க நான் சொல்கிறது எதுவுமே கேட்கல, எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. ஓகே, நீங்கள் இவ்வளோ காமன் பொலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா என் கூட வந்து பேசுனதுக்கு, ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆனால் வந்து உங்களோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க. உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா
2 more days இருக்குது. இங்கே வந்து புதன்கிழமை வந்து சில ரிச்சுவல்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. அது பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை அஃபெக்ட் ஆகும், உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க. ஓகே, நானுமே இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு வாட்டி போயிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஹே, ஓ மை காட், எஸ், இது ரெட் கலரில் எரியுது. ஓ மை காட், ஹே, ரெக்கார்ட் ஆகலையா? கைஸ், ரெக்கார்டே ஆகலை. ஓ கைஸ், இங்கே உள்ளே இருந்த கேமரா வந்து ரெக்கார்டே ஆகலை. நான் ரெக்கார்டில் தான் கொடுத்துட்டு வந்தேன். நான் கேமரா ஆன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போனப்போ ரெக்கார்டிங்கில் தானே இருந்தது. எப்போ ரெக்கார்ட் கட் ஆச்சுன்னே தெரியலையே. ஓகே, இதில் எது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு தெரியல எனக்கு உள்ளே நடந்த விஷயம். ஏன்னா உள்ளே ஏதாவது கேப்சர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு ஓகே, இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லை. ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:35. நான் இப்போ கிளம்புனா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கெலாம் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டு நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு 10K லைக்ஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல அவங்க ரிச்சுவல் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு நான் வந்து அவங்க அந்த சோலை எப்படி கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்ற விஷயத்த நான் கேப்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் 10,000 லைக்ஸ் வந்து வர வைங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை, குட் நைட்.